வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ராண்டா ரவுசி டபிள்யூபிள்யூக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பதிலடி சொல்லியிருக்கிறாங்க. மற்றும் அமெரிக்கன் நைட்மேருக்கு ஒரு புதிய சாம்பியன்ஷிப், ராண்டி ஆர்டனுடைய சாதனை மற்றும் இப்போ நடக்க போகிற கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் வரப்போகிற சர்ப்ரைஸ் ரிட்டன், இதே போல் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லோகன் பாலுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன்லி அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் அப்படிங்கிறத சமீபத்தில் நடந்த ஸ்மாக்டவுனில் சொல்லியிருந்தாங்க. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட நெக்ஸ்ட் ஃபியூடை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ அல்லது இடையிலையோ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸான ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. இதன் மூலியமாக கோடி ரோட்ஸோடைய நெக்ஸ்ட் ஆப்பனன்ட் பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் பார்த்தீங்கன்னா கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்மாக்டவுனை டாமினேட்டாக வச்சிருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பிளட் லைன் தான். பிளட் லைனுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச பெரிய ஃபியூட் இல்லை. மேபி பிளட் லைனில் இருக்கிற யாராவது பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சேலஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குதோ, மேபி இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறீங்க கோடி ரோட்ஸ் வெர்சஸ் லோகன் பாலுக்கான மேட்சுக்காக அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த நபர் யாராக இருப்பா? என்னுடைய கெஸ்ஸிங் பற்றி பார்த்தீங்கன்னா பிளட் லைன். உங்களுடைய கெஸ்ஸிங் யார்? ராண்டா ரவுசி டபிள்யூபிள்யூ விட்டு போய் கிட்டத்தட்ட 11 மாதம் ஆகிட்டது. ராண்டா ரவுசி கிட்ட பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ விட்டு போனதை பற்றியும் மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வரதை பற்றியும் சமீபத்தில் கேட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ராண்டா ரவுசி பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு ஒரு சில ரெஸ்லர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாலியல் ரீதியான விஷயங்கள் அதை டார்ச்சல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அப்படி இப்படின்னு தொடர்றது, இந்த மாதிரி ஒழுக்கக்கேடுகள் டபிள்யூபிள்யூ இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதாவது டபிள்யூபிள்யூ குறை சொல்கிற மாதிரி ராண்டா ரவுசி சொல்லியிருந்தாங்க. இப்போது ராண்டா ரவுசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு வேணாலும் போவேன், பட் நான் டபிள்யூபிள்யூ பக்கம் மட்டும் இனிமேல் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சிஎம் பங்க் எப்படி டபிள்யூபிள்யூ வெறுத்தாரோ அதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து டபிள்யூபிள்யூ வெறுத்துக்கிட்டு இருக்கிறேன். டபிள்யூபிள்யூக்கு இதுக்கப்புறமா கண்டிப்பாக போகக்கூடாது, ஏன்னா ஒழுக்கங்கிட்ட டபிள்யூபிள்யூ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத டபிள்யூபிள்யூன்னு சொல்லிட்டு கூச்சச்சாட்டு சொல்லிச்சிருக்கிறாங்க. அப்படி யாருப்பா ராண்டா ரவுசியை வந்து இந்த மாதிரிலாம் பாலியல் ரீதியாக பண்ணா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் ஆனால் சமீபத்தில் அவங்க ட்ரூ குலாக்கு தான் சொல்லியிருந்தாங்க. அவங்கள மட்டும்தான் சொல்கிறாங்களா, இல்லாட்டா இதை தவிர்த்து வேறு யாராவது டபிள்யூபிள்யூ மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பெரிய ஆட்கள் யாராவது அப்படி பண்ணாங்களான்னு தெரில. ஆனால் ஒரு எம்எம்ஏ ஃபைட்டர் ராண்டா ரவுசி, அவங்களே நீங்கள் வம்பிழுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, பெரிய ஆள் தான்டா டபிள்யூபிள்யூவில் இருக்கிறவங்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டில் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வச்சுருக்கிறாங்க, ஒரு புது டைட்டில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு கொண்டு வரணும்னு. பட் ஆனால் இந்த சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப்பை பறி கொடுத்துட்டு தான் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப்பை கொண்டு வர போகிறாங்களாம். டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பு இது டபிள்யூபிள்யூ ஆரம்பித்ததுலேருந்தே இருக்கிற ஒரு சாம்பியன்ஷிப் தான். பட் ஆனால் இசிடபிள்யூவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு மிட்கார்ட் டைட்டில்னு கேட்டிங்கன்னா யூரோப்பியன் சாம்பியன்ஷிப். இந்த யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ பற்றி இப்போதைக்கு ஒரு தேர்டு பிராண்டாக ஏதாவது பிராண்ட் வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக 3வது மிட்கார்ட் டிவிஷனாக இந்த யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் டபிள்யூபிள்யூ வந்து அப்படி எதுவுமே இல்லை. இப்போ யுனைடெட் சாம்பியன்னா யூஎஸ்ஐ மட்டும்தான் குறிக்கும், யூரோப்னா யூரோப் கண்ட்ரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா குறிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்பை மீண்டும் கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஐடியாவில் டபிள்யூபிள்யூ இருக்கிறாங்களாம். இப்போ சமீபத்தில் கூட ஒரு சில ரூமர்ஸ்லாம் வந்தது, இந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் போக வச்சுட்டு இந்த யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்பை டபிள்யூபிள்யூ கூடிய சீக்கிரம் கொண்டு வருவாங்கன்னு. நீங்கள் எத்தனை பேர் இந்த யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கிறீங்க, எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேசாமல் பார்த்தீங்கன்னா உமன் டிவிஷனுக்கு இந்த யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வரலாம். ஏன்னா உமன் டிவிஷனில் தான் மிட்கார்டு சாம்பியன்ஷிப்பே இல்லாமல் இருக்குது. யூரோப்பியன் உமன் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. ஏன்னா இப்போ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்னு வைங்களேன், யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்கு உமன்ஸ் இல்லைன்னு சொல்லுவோம், யூஎஸ் சாம்பியன்ஷிப்னு வைங்களேன் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் உமன் டிவிஷனுக்கு இல்லைன்னு சொல்லுவோம். இப்படி ஒரு காமனான நிலைமை மிட்கார்ட் டிவிஷனாக ஒரு சாம்பியன்ஷிப்பை உமன் டிவிஷனுக்கு கொண்டு வந்தால் நல்லா தானே இருக்கும். இப்போ என்எக்ஸ்டியில் கூட பார்த்தீங்கன்னா மிட்கார்ட் சாம்பியன்ஷிப் கொண்டு வந்துட்டானுங்க, என்எக்ஸ்டி உமன்ஸ் நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்னு. அது மாதிரி மென்ஸுக்கு கொண்டு வந்தால் நல்லா தானே இருக்கும், மெயின் ராக்ஸ்டரில் சார் உமன்ஸுக்கு கொண்டு வந்தால் நல்லா தானே இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப நாளாட்டே பார்த்தீங்கன்னா வாரேன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு அங்கிள் அவுடி எப்பண்டா வருவார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீக்ரெட் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. சமீபத்தில் ஸ்மாக்டவுனில் விட்ட அந்த கோடில் பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர்பி கோடு மாதிரி வந்திருக்கும். ஸோ அது வந்து ஏதோ ஒரு நம்பர் மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலி அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஜடாவை குறிக்குதான். இந்த நம்ம சவுதி அரேபியா இருக்குல்ல, ஜடாவுடைய பின்கோடாக இப்படி தான் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸுடைய பின்கோடு சொல்லி அந்த பின்கோடில் பார்த்தீங்கன்னா கடைசியாக எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் இருக்கிற அந்த அரினாக்கு பார்த்தீங்கன்னா
ரிட்டன் ஆயிருந்தார் பிரே ஒயிட். ஸோ அதே ஃபார்மேட்டை தான் பார்த்தீங்கன்னா இப்போ அங்குல் லவ்லி ஃபாலோ பண்ணுறதுனால ஜடா, அதாவது நம்ம சவுதி அரேபியா நடக்க போகிற கிங் அண்ட் குயின் ஆஃப் த பேப்பர் இருக்குல்ல, அதுக்கு வந்து அங்குல் லவ்லி வந்து டெபியூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இப்போதைக்கு கிடச்சிருக்குது மக்களே. WWE பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்டை கொடுத்துருக்குறாங்க. நடக்க போகிற WWEயோடைய கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் ராண்டி ஆர்டனோட அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, அதுக்கு பதிலாக ஜே ஊசோடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்குது. இப்போ இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா குந்தருக்கும் ஜே ஊசோக்கும் மேட்ச் நடக்குது. இதில் குந்தர் வெற்றி பெற்றால் அவருடைய போஸ்டர் வந்து அதில் மெயின் இடம் பெற்றிருக்கும். பட் ஆனால் அதில் ஜே ஊசோடைய ஃபோட்டோவை தான் WWE பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஜே ஊசோக்கு ஒருவேளை அதில் மேட்ச் இல்லாட்டா கண்டிப்பாக அவருக்கு பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்லையும் மேட்ச் இருக்காது. கரெக்டு தானே? இருக்காதுல்ல. ஆனால் இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் ஜே ஊசோவை WWE அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? மேபி குந்தரை பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ பீட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகள் பாசிபிளாக இருக்குதுல்ல. மேபி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அங்குல் லவ்லி வேறு ரிட்டன் ஆவார்னு சொல்லியிருந்தேன்னா, அங்குல் லவ்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபியூ டே வந்து ஜே ஊசோ கூட தான் போவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டு இருந்தது. ஒருவேளை ஜே ஊசோவுக்கு மேட்ச் இருந்தால் ஜே ஊசோவை அட்டாக் பண்ணும் விதமாக அங்குல் லவ்லி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது ஒன்லி ரூமராக தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. சரிங்களா? ராண்டி ஆர்டன் தான் பார்த்தீங்கன்னா 5th ஜெனரேஷன் ஆஃப் த டைட்டில் டிசைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவர் வந்து ரெஸ்லிங், அதுவும் ஃபுல் டைமராக ரெஸ்லிங் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே ரெஸ்லராக. நம்ம ஜான்சனை வந்து ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப் கொண்டு வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த WWE சாம்பியன்ஷிப், அதாவது ராண்டி ஆர்டன் ஹெவி வெயிட்டில் வின் பண்ணார்ல, அப்போ இருந்த WWE சாம்பியன்ஷிப்பில் இருந்து ராண்டி ஆர்டன் இருக்கார். அதுக்கப்புறமா ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப் வந்ததா, அதை ராண்டி ஆர்டன் வின் பண்ணாரா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப் வந்ததா, அதையும் வின் பண்ணாரா. WWE வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வந்ததா, அதையும் வின் பண்ணாரா. ஸோ அதுக்கப்புறமா யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ரெட் கலர் வந்தது, ப்ளூ கலர் வந்தது, இதெல்லாம் அவர் வின் பண்ணலை. அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வந்துருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்னு ஒன்று கோல்டு கலரில் வந்துருக்குது. இப்படி பல டைட்டில் டிசைனிங் மாறினதுக்கு அப்புறமாகவும் தொடர்ந்து WWEயில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக, அதுவும் ஃபுல் டைமராக ஒர்க் பண்ணுற ஒரு ரெஸ்லர் அது நம்ம ராண்டி ஆர்டன் தான் அப்படிங்கிற பெருமை அவருக்கு கிடச்சிருக்குது. என்னதான் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் WWEக்கு வராமல் ரெஸ்ட் எடுத்தாலும் திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா மாஸாக ஃபுல் டைமராக வந்தது. அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ராண்டி ஆர்டன் மாதிரி இப்படி ஒரு ஃபுல் டைமராக நான் பார்த்தது கிடையாது. ஸோ நம்ம எட்ஜெல்லாம் இருக்கிறாரு ஓகே, பட் ஆனால் ராண்டி ஆர்டன் மாஸ் தான்ப்பா. இதே ஃபாலோ பண்ணி ஒரு 50 வயசு வரைக்கும் ராண்டி ஆர்டன் ஒரு ஃபுல் டைமராக இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, ராண்டி ஆர்டன் ரசிகருக்கும் இந்த ஆசை இருக்குது. ஓகே நண்பா, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அம்புட்டு தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க ரெஸ்லிங் கிங் தமிழுடன்.